ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியிருக்கிற கூலி படத்துடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட் நேற்று சென்னையில் பிரம்மாண்டமான முறையில் நடந்திருக்கு. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் கூலி படத்தை சன் பிக்சர்ஸ் சார்பாக கலாநிதி மாறன் மிகப்பெரிய பட்ஜெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த விழாவில் கலாநிதி மாறன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ரஜினி சார் தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நாகார்ஜுனா சொல்லியிருக்காரு. ஆனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அவர் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் மட்டும் கிடையாது, அவர் தான் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். ரஜினி சார் இன்றைக்கி ஃபோன் பண்ணாலும் இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி எந்த ஒரு முதல்வரும் அவருடைய காலை அட்டன் பண்ணுவாங்க. முதல்வர் மட்டும் கிடையாது, பிரதமரும் கூட அவருடைய காலை அட்டன் பண்ணுவார். அவர் தான் நிஜ வாழ்க்கையிலையும் சூப்பர் ஸ்டார். கடந்த 50 வருடங்களில் பல ஹீரோக்கள் வந்தாங்க, பல ஹீரோக்கள் போயிட்டாங்க. ஆனால் ரஜினி சார் இன்னமும் ஒரு சூப்பர் ஸ்டாராகவே இருக்கார். அதே நேரம் அவர் ரியல் லைஃப்பில் ஆடம்பரம் இல்லாத ஒரு எளிமையான மனிதராகவும் இருக்கார். ஜெயிலரில் ரஜினி சார் ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டார். கூலி படத்தில் அவர் ஜெயிலருடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணிடுவார். ரெக்கார்ட் மேக்கரும் அவர் தான், ரெக்கார்ட் பிரேக்கரும் அவர் தான் அப்படின்னு கலாநிதி மாறன் அவர்கள் பேசியிருக்காரு. மேலும் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இப்போ எல்லாம் இளம் நடிகர்கள் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டிகிட்டு இருக்காங்க. 2 படம் ஹிட் கொடுத்துட்டா போதும், நம்ம ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. ப்ரைவேட் ஜெட் கொடுத்தா தான் ஃபோன் கால் கூட அட்டன் பண்ணுவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ரொம்ப திமிராக இருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு. தற்போது கலாநிதி மாறன் பேசின இந்த விஷயம்தான் சோசியல் மீடியாவில் பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. கலாநிதி மாறன் அவர்கள் யாரை குறிப்பிட்டு இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் பெரிய ஆர்குமெண்ட்டே பண்ணிகிட்ருக்காங்க. அல்லர்ஜுனை தான் கலாநிதி மாறன் இப்படி சொல்லியிருக்காரு. அவர் தான் இப்போல்லாம் ஓவராக ஆட்டிடியூட் காட்டிகிட்டு இருக்காரு. மேலும் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போல்லாம் அவர் தான் எங்கே போனாலும் ப்ரைவேட் ஜெட்டில் போயிட்டுருக்காரு அப்படின்னு கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மேலும் இன்னொரு பக்கம் அவர் விஜயை தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அரசியலில் அவர் தான் ஆப்போசிட்டில் இருக்கார், அடிக்கடி ப்ரைவேட் ஜெட்லேயும் போயிட்டுருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் சொல்ல, ட்விட்டரில் இந்த பஞ்சாயத்தை மேலும் அதிகமாக பற்ற வைக்கிற மாதிரி குரோக் ஏஐ சில பதில்களை கொடுத்துட்ருக்கு. அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அநேகமாக தளபதி விஜய் தான் கலாநிதி மாறன் சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா, ஒரு புகழ்ந்த எளிமையான ரஜினிகாந்த்க்கு மாறாக விஜய் சன் பிக்சர்ஸ் கூட சேர்ந்து சர்க்கார் மற்றும் பீஸ்ட் உள்ளிட்ட படங்களில் ஒர்க் பண்ணதாலையும் அத்தகைய சலுகைகளோட தொடர்புடையவர் அப்படிங்கிறதாலையும் இந்த சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கு. மேலும் குரோக் ஏஐ இன்னொரு விஷயத்தையும் கொளுத்தி போட்டிருக்கு. கலாநிதி மாறன் யாரையும் குறிப்பிட்டு பேசல. 2 வெற்றிகளுக்கு பிறகு ஆணவம் கொண்டு ரஜினிகாந்துடைய எளிமைக்கு மாறாக பிரைவேட் ஜெட் மாதிரி ஆடம்பரங்களை எதிர்பார்க்கிற இளம் நடிகர்கள் பற்றின ஒரு பொதுவான விமர்சனத்தை தான் அவர் முன் வச்சிருக்காரு. ஆடம்பரங்களை எதிர்பார்க்கிற இளம் தமிழ் நடிகர்கள் பற்றின செய்திகளுடைய அடிப்படையில் கலாநிதி மாறன் அநேகமாக சிவகார்த்திகேயனை தான் குறிப்பிட்டிருக்காரு. டான் மற்றும் டாக்டர் போன்ற வெற்றிகளுக்கு அப்புறமா அமரன் படத்துடைய விளம்பரத்துக்காக அவர் பிரைவேட் ஜெட்டில் வரதை குறிப்பிட்டு 2 வெற்றிகளுக்கு அப்புறமா வர திமிர் அப்படிங்கிற விளக்கத்தை அவர் பொருத்தமாக்கியிருக்காரு அப்படின்னு குண்டை தூக்கி போட்டிருக்கு. இந்த மாதிரி பதில்களை ஆதாரமாக வச்சு ரசிகர்கள் சிவகார்த்திகேயன் அல்லது தளபதி விஜயை தான் கலாநிதி மாறன் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணி சண்டை போட்டுட்ருக்காங்க. கலாநிதி மாறன் அவர்கள் எந்த ஒரு நடிகரை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசியிருப்பார் அல்லது இது ஒரு பொதுவான கருத்தாக தான் அவர் சொல்லியிருக்காரா? இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.